திடீர்னு ஒரு புயல் வருது, யானை புலியெல்லாம் ஓடுது, மிரளுது, அடைக்கலாம் தேடுது. ஆனால் இந்த குழி முயல் சேஃபா இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. மோசே சாமுவேல்லாம் ஓடுனாங்க, நாங்கள்லாம் வீக்கு தான், ஆனால் இயேசுக்குள்ள வந்துட்டோம்யா. கண்மலைக்குள்ள வந்துட்டீங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். சாலமோன் சொல்றான், பூமியில மகா ஞானம் உள்ளது 4 இருக்குதான். எத்தனை? 4. பயங்கர ஞானமா இருக்கிறது 4. அந்த 4 என்னன்னு வாசிக்கிறீங்க கேட்போங்க. அவையாவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்க எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும். எப்படி சத்துவம் இல்லாத அப்படின்னா பலமே இல்லாததுதான் இந்த குழி முயல். எல்லாம் என்ன பாருங்க, இந்த குழி முயல் பயங்கர ஞானமானதான். ஏன் ஞானம்னு 4 பூமி முழுவதும் பார்த்து 4 பேருக்கு ஆஸ்கார் கொடுத்தான். யாரு? சாலமோன். 4 பேரை செலக்ட் பண்ணுன்னு ஃபுல்லா பார்த்துட்டு ஞானம் உள்ளது 4. 1 எறும்பு, இன்னொன்று முயல் அப்படின்னு எடுக்கிறான். 4 அது சிறுசு. அதுல 1 முயல் செலக்ட் ஆயிடுச்சு. கை தட்டுங்க அவருக்கு. முயலையும் சிங்கத்தையும் மோத விட்டா யார் ஜெயிப்பா சொல்லுங்க? சிங்கம் தான் ஜெயிக்கும். முயல் அசிங்கமாகி போயிடும் கொஞ்ச நேரத்தில். அது மிதிச்சிட்டு யானையும் முயலையும் மோத விட்டா யார் தான் ஜெயிக்கும்? அப்போ முயல் வீக்கு. எல்லாம் சொல்லுங்க, முயல் வீக்கு. ஆனால் அது கூட்ட கண்மலைக்குள்ளே போய் சீக்கிங் தேடுது. எங்கே தேடுது? அந்த ஷெல்டர், அந்த நிழல், அந்த ப்ரொடெக்ஷன் எங்கே வருது? கண்மலைக்குள்ள. இது உடம்புல பலவீனமானது, ஆனால் பயங்கர புத்திசாலி. இது கூடலாம் கெட்டுச்சுன்னா கூட்ட சிங்கம் உடைச்சிருந்து தெரியும். ஏற்கனவே இருக்கிற ஒரு கண்மலைக்குள்ள அந்த வெடிப்புக்குள்ளே போய் உட்காந்துருச்சு. திடீர்னு ஒரு புயல் வருது, யானை புலியெல்லாம் ஓடுது, மிரளுது. ஆனால் இது மட்டும் உள்ளே உட்காந்து காடை கொடுங்க அப்படியே உட்காந்து அடைக்கலாம் தேடுது. ஆனால் இந்த குழி முயல் சேஃபா இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. மோசே சாமுவேல்லாம் ஓடுனாங்க, நாங்கள்லாம் வீக்கு தான், ஆனால் இயேசுக்குள்ள வந்துட்டோம்யா.